இந்த பதிவு யாருக்கானதுன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கு தான். அண்ணன் ரீசெண்டாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மேடையில் கட்சி மூத்த நிர்வாகிகளும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதியும் இருந்திருக்காங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவும் சிரிக்க வைக்கிறதுக்காகவும் எதிர்க்கட்சி தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் மக்களை சந்திக்கும்போது மக்கள்கிட்ட குறை கேட்குறாங்கல்ல, அப்போ என்னென்னா அந்த அந்த மொழிநடை ஒவ்வொருத்தருக்கும் இந்த வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் கேட்குற விதத்தில் புளியங்கொட்டை, இது கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியா, அதே மாதிரி முருங்கை சம்மந்தமாக இந்த கேள்வியெலாம் கேட்குறத வச்சுக்கிட்டு இவர் ரொம்ப நக்கலாகவும் கிண்டலாகவும் அந்த மேடையில் பேசி எல்லோரும் சிரிக்கிறாங்க. ரைட்டு, அந்த பேச்சை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னு எனக்கு தெரில. அந்த விஷயத்தில் நிறைய இடங்களில் அவங்களோட கஷ்டத்தையும் சொன்னாங்க. அதை பற்றி ஏன் கண்டுக்கலன்னு தெரில. ஆக்சுவலாக ஆளுங்கட்சியாக இருக்கிற நீங்கள் அந்த விஷயத்தை கண்டுக்கிட்டு அதுக்கு தீர்வு காணிங்கன்னா ஒரு நல்ல அரசாக மக்களும் ஏற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அதில் இதெல்லாம் எப்படி சொல்கிறது, கிண்டல் பண்ணக்கூடியது, மற்றவங்கள சிரிக்க வைக்கக்கூடியது, உருவகேலி பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களாக எடுத்து பேசி உங்களுக்கு அந்த டிபேட்டை அர்த்தமற்றதாக மாற்றுறதுங்கிறது உங்களுக்கு சுலபமாக வரக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஐயாவை நீங்கள் தரைக்குறைவாக பேசுகிறதுக்கு உங்கள் துறை சார்ந்து கிட்னி திருட்டு நடந்திருக்கு. உங்களை சார்ந்த ஒருவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேவலமான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அவர் இப்போ தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அண்ணன் கருத்து தெரிவிக்கலை? அதை பற்றி பேசுனா உங்களோட ஸ்பீச்சு உங்களை பார்த்தே சிரிக்குங்கிறதுனால பேசலையாங்கிறதான் என்னோடய கேள்வி. ஒருத்தரோட உருவகேலி பண்ணி லாங்குவேஜ், அதாவது வட்டார வழக்கு கிண்டல் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ யதார்த்தமாக வரும்னா நீங்கள் உங்களோட அரசியலை நீங்களே புரிஞ்சுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.